ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மதர் தமிழ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ தன் மனைவி மகளோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாரு. அப்ப இவருடைய வீட்டுக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லி தம்பி ராமையா ஹீரோடைய மாமாவா இன்ட்ரோடியூஸ் ஆகி அந்த வீட்டுக்குள்ள போறாரு. போனதுக்கு அப்புறமா கிரிஞ்ச் ப்ரோமேக்ஸ் அட்வைஸ் மழையா பொழிஞ்சிட்டு இருக்காரு. எதை எடுத்தாலும் இது ஏன் பண்றீங்க, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்க ஹீரோடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கடுப்பாகி இவர் எப்போ போவார் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. பட் ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பதானே வந்திருக்காரு, அவரே ஒரு 2 நாள்ல போயிடுவார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அவருடைய அட்ராசிட்டி எல்லாம் மாதிரி போயிட்டு இருக்கு. பேர்ல ஹீரோயினை தவறான நோக்கத்துல ஒரு வில்லன் பழக ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இது எப்படி ஒரு ஆபத்துல முடிஞ்சது, இறுதியில எப்படி ஒரு ட்ராஜடியா மாறுது அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல இருக்க காமெடி சீக்வன்ஸோ, டிராமா எலிமெண்டோ, இல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸோ, இல்ல எமோஷனல் கண்டென்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கரண்ட் ஆகல. இந்த படத்துல இருக்க காமெடி வந்து கிரிஞ்சா இருந்தாலும் அதுல செரி ஆன் டாப் மாதிரி பவர் ஸ்டார் வச்சு ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது இன்னும் கிரிஞ்சா இருக்கு. இந்த படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் எதுவுமே இருக்காது. ராஜ்கிரண் விமலுடைய நடிப்புல வந்த மஞ்சப்பை கான்செப்டை வந்து திரும்ப எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஃபிளாட் நரேஷன் இருக்கிறதுனால பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எண்டிங்ல எதுக்காக ட்ராஜடியா முடிச்சாங்க, இந்த மொத்த படத்து மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கிளியரா ஸ்டேஜ் பண்ணல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் இருக்கிற பக்கம் கூட போகாதீங்க, ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மதர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.